அன்பான மக்களே, முக்கியமாக எனக்கு ஒருத்தவங்க கிட்ட பயங்கரமான கேள்வி இருக்குங்க. இந்த சாரதாவுக்கு என்னதான் ஆச்சு? ஏதாவது சொல்லிடலாமான் இருக்கு. எவ்வளோ அழகாக வந்து சீர் கொண்டு வராரு. சந்தன குங்குமம் எடுத்து வைக்கும்போது ஒரு அந்த கையில் இருக்கிறத பிடிங்கிறாங்க. அப்படி என்னதான் பண்ணார் விஜய்? ஒன்றுமே பண்ணலையே. காவேரியை அவரோட சேர்ந்து வளர்கிறதுக்கான முடிவு எடுத்திருக்காங்க. எல்லாத்துக்குமே சம்மதம். இந்த சாரதா வந்து விஜய்கிட்ட பார்த்தது என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குங்க. இந்த சாரதா பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. குமரனோட அம்மா வந்திருக்காங்க, அவங்க எதாவது பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து குமரன் பேச விட மாட்டுறாரு. பாட்டி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க, அதையும் ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க. இந்த சாரதா வந்து விஜய்கிட்ட அப்படி என்ன தான் பார்த்தாங்க, அந்த அளவுக்கு என்ன அவர் பண்ணார் அப்படின்ற கேள்விக்கு சாரதா கிட்ட பதில் இருக்கா? நாளை பின்ன நீ எப்படி மூஞ்சியை கொடுத்து பேசுவ? அந்த மாதிரி கேள்வி எனக்கு கேட்கணும்னு தோணுதுங்க. பத்தாவதுக்கு இந்த அந்த இடத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாமா மாமிக்கு அவங்களுக்கு தலையும் புரியலை காலம் புரியலை. அவங்களாவது ஓரளவுக்கு பரவாயில்லையே அப்படின்னு இருக்குது நமக்கு பார்க்கும்போது. இந்த சாரதாவுக்கு என்ன தான் பிரச்சனை? ஒரு நிதானம் வேணாமா? ஒரு ஃபங்க்ஷனில் சீர் கொண்டு வராங்க அப்படின்னா முடிஞ்சதுக்கப்புறமா கூட வீட்டில் போய் கூட தம்பி நீங்கள் பண்ணது தப்பு, நான் அந்த சபையில் உங்களை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் வந்து நின்றுருந்தேன், அமைதியாக நின்றுருந்தேன். நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது, சீர் எதுக்கு கொண்டு வந்தீங்க, நாங்கள் கேட்டோமா, நீங்கள் பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு கூட சொல்லு. அதை விட்டுட்டு சந்தன குங்குமம் எடுத்து வைக்கும் போது நீங்கள் ஏன் தட்டை போடுங்கிறீங்க? என்னங்க லாஜிக்கு? ஒன்றுமே புரியலைங்க. இந்த சாரதா பண்ணது இன்றைக்கி சுத்தமாக பிடிக்கலை. நான் எதிர்பார்த்தேன். எனக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஃபங்க்ஷனு இந்த செலிப்ரேஷனு எல்லாமே வரப்போ வந்து காவேரியோட அனுமதி இல்லாமல் வராரு. தாத்தா வந்து அந்த இடத்துல வேண்டாண்டா அப்படின்னு தடங்கல் பண்ணுறாரு. அதையும் மீறி விஜய் செய்யணும்னு நினைக்கும் போது எனக்கு பச்சி சொல்லுச்சு, கரெக்டாக வந்து இது ஏதோ நடக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி நடந்துச்சு. காவேரி வந்து தங்கச்சி இந்த மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அப்படின்னு விஜய்கிட்ட சொல்லலை. அப்போயே எனக்கு வந்து தோணுச்சு, அப்போ இவர் சர்ப்ரைஸாக வரப்போகிறாரு, ஏதாவது பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தது என்னோடய மைண்டில். இந்த ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடாக என்னைக்கு போஸ்ட்டோ ஏதோ விட்டாங்களோ அப்போ இருந்து எனக்கு வந்து தோணிகிட்டே இருந்தது. அதே மாதிரி நடந்துருச்சு இந்த சாரதாவோட. இந்த சாரதா வந்து என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. தாய் வந்து நம்ம பொண்ணை வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சா சரி வந்தாச்சு, சரி சீர் கொண்டு வந்துட்டாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு உட்காந்து இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இப்படி பண்ணீங்களே எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஏன் இப்போ கொண்டு வந்திருக்கீங்க, நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு கூட கேட்கலாம்ல. விஜய் அப்படி இருந்தும் வீட்டில் போய் அந்த அப்பள விஷயத்தில் போய் கேட்க போகும்போது விஜய் என்ன சொன்னார்? காவேரி கூட வாழ எனக்கு ஆசை, நீங்கள் எல்லோரும் எனக்கு வேணும், உங்கள் ஃபேமிலி ஒட்டு மொத்தமாக எனக்கு வேணும், நீங்கள் எல்லோரும் என் கூட வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சொல்லும் போது அது கூட புரியலையா அந்த சாரதாவுக்கு? என்னத்தை கண்டு இப்போ இந்த சந்தன கும்பம் ஃபங்க்ஷனில் வச்சு அவருக்கு அசிங்கம் கிடையாது, உனக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த சாரதா மேலே பெரிய மதிப்பு மரியாதை நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, பரவாயில்ல நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி விஷயங்களை விஜய் மேட்டரில் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்றும் புரியல. அப்புறம் ஏதாவது ஒரு அப்பப்போ ஏதாவது தப்பு ஏதாவது வந்து சும்மா ஏதாவது மழு கட்டிக்கிட்டு இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. இவருக்கு வேறு வேலையே இல்லை, நம்ம இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதே வேஸ்ட்டு நம்மளுக்கே தோணும். விஜய் எதுவுமே பண்ணுறது இல்லையே, கரெக்டாக ப்ராப்பராக பக்காவாக நிறுத்தி நிதானமாக ஏதோ பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு சொல்லி காவேரியோட அம்மா மனசு நோகக்கூடாது, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு தானே பண்ணுறாரு. இப்போ சீர் செஞ்சதில் என்ன குறைய கண்டேன் இந்த நான் சாரதா? சீர் செஞ்சுதான் ஆகணும். எப்பா இந்த சாரதா எப்போ தான் திருந்துமோ தெரில. இந்த சாரதா வந்து விஜய் காவேரியை ஒட்டு மொத்தமாக பிரிக்காமல் விடாது போல் தெரியுது என்னை பொறுத்தளவுக்கு. என்னோடய மைண்ட் செட்டில் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த பொம்பளை பிரித்து ரெண்டு பேரையும் நீ வேறு வழியில் போ நீ வேறு வழியில் போன்னு பிரித்து தனித்தனியாக ஆக்கி விட்டுட்டு இந்த ஓயும் போல் தெரியுது. என்னங்க இது? ஒன்றுமே புரியலைங்க. இன்றைக்கி அழகான செலிப்ரேஷன், சூப்பரான விஷயம் நடந்திருக்கு மகாநதியில். ஒரு அழகாக செலிப்ரேஷன் வந்துட்டார், சீர் கொண்டு வந்துட்டார். சீரை செய்ய விட்டுட்டு சந்தன குங்குமலாம் வச்சுட்டு கொண்டு வந்த ஏதாவது வாங்கிட்டு வந்து அதை கொடுக்க வச்சுட்டு எல்லோரும் போய் வீட்டுக்கு போங்க சாப்பிட்டு வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி வச்சுட்டு விஜய் எங்கே போப்பார்? இங்கே தானே இருக்க போகிறாரு, உன் பக்கத்து போஸ்டில் தானே தங்கியிருக்காரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? தம்பி இங்கே வாங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க, நான் ஊராளுகளுக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் வந்து அமைதியாக இருந்தேன். நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நீங்கள் வீடை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லு. இல்லாட்டினா நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் கொண்டு வந்து சீரை பூரா எடுத்துக்கோங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லு.
அதெல்லாம் விட்டுட்டு ஸ்டேஜ் மேலேயே பேசணுன்னு என்ன அவசியம் இருக்கா? அந்த அளவுக்கு என்ன தலை போகிற காரியமா? ஒன்றும் புரியலை எனக்கு. இந்த சாரதா பண்ணுறது சுத்தத்துக்கு எனக்கு நம்ம பிடிபடலை. விஜய் காவேரியை பிரிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு கட்டி தான் அந்த சாரதா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு டவுட்டு கூட கிடையாது. 100% நான் சொல்லுவேன், இந்த சாரதா திட்டம் என்ன திட்டம்? விஜய் காவேரியை பிரித்து விட்டுறணும் அப்படிங்கிறத பாருங்களேன். விஜய் வந்து பயங்கரமாக வந்து ப்ராப்ளத்தில் தான் இருப்பார். ஏன் அப்படின்னா காவேரியை வந்து சேர விட மாட்டாங்க. அவர் வந்து தாடியெல்லாம் இப்போ அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஃபீல் பண்ணுவார், சோலோவாக தான் இருப்பார் அப்படிங்கிறது என்னோடய கணிப்பு. நிஜமாகவே நான் யோசிக்கிறது எல்லாமே கரெக்டாக நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து விஜய் காவேரியை பிரித்தே தீரணும், இவங்களை சேரவே விடக்கூடாது அப்படிங்கிற முடிவில் இருக்கிற சாரதாவுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதை யூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் காவேரி நீ பத்தா பொண்ணு அப்படிங்கிறது ஏன் தோண மாட்டேங்குது? விஜய் என்ன தப்பு பண்ணார்? ஒரே ஒரு தப்பு, அக்ரிமெண்ட்டு போட்டு கல்யாணம் பண்ணினது ஒரே ஒரு தப்பு. அது எல்லாருமே ஒத்துக்கிறோம், தப்பு தான். அதுக்கு ஒரு மன்னிப்பு கிடையாதா? அதை மன்னிப்பு எத்தனை தடவை கேட்குறது? அதை கொஞ்சமாக உட்காந்து யோசிக்கணும். சரி, இவங்க இப்படியெல்லாம் கேட்குறாங்க, நம்ம என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்போ நீ கொஞ்சமாவது யோசிச்சு. இப்போ இந்த சந்தர்ப்பத்தை ஒரு சண்டை சச்சரவு இருக்குது அப்படின்னா, நேற்று எடிட்டர் போஸ்ட் போட்டப்போ கூட நான் அப்படி தான் நினச்சேன். சரி, சமாதானம் ஆயிடுவாங்க போல் தெரியுது அப்படின்னு. இது ஆரமாக தெரியலையே. இப்போ குமரனோட அம்மாவே வந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க சாரதா கிட்ட. சாரதா என்ன, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது மதினி, உங்கள் வேலையை பாருங்கள் மதினி, இங்கே என்ன நடந்துச்சு அதை சொல்கிறாங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது மதினி, நீங்கள் என்ன இங்கே நடந்ததெல்லாம் தெரிஞ்சா நீங்களே தூக்கி வீசிடுவீங்க மதினி. அப்படி என்ன நடந்துச்சு? அப்படி என்ன நடந்துச்சு? நீ சொன்னேன்னா உனக்கு தான் அசிங்கம். மதினி இருக்கிற மரியாதையும் உனக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. குமரனும் அவங்க அம்மாவும் குமரனை வந்து அவங்க அம்மாவை குமரன் பேசவே விட மாட்டாரு. இந்த இடத்துல காவேரியால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த பொண்ணு என்ன பண்ணும் பாவம்? விஜய் வந்து காவேரிக்காக மட்டும்தான் எல்லாமே பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கே புரியுது, எல்லாத்துக்கும் புரியுது. காவேரியை கூப்பிட்றாருல, வா காவேரி நம்ம 2 பேரும் சேர்ந்து நர்மதாவுக்கு சீர் செய்வோம் அப்படின்னு கூப்பிட்றாருல, சத்தம் இல்லாமல் நின்றுட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போய்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசியிருக்கலாம் இல்லையா? தாத்தா பாட்டியெல்லாம் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. ஐயா இது நியாயம் இல்லை, பார்த்துக்கோங்க. நான் உங்ககிட்ட ஃபோனில் சொன்னேன், உங்கள் பேரன் தினம் இப்படி தான் பண்ணுறான்னு சொல்லு. முடிஞ்சதுக்கப்புறமா தினம் இது இந்த ஐயா எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, பக்கத்தில் வந்து இருந்துக்கிட்டு எங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியல, இப்படி இப்போ அன்பு தொல்லை பண்ணுறாருன்னு சொல்லு. அதை விட்டு போட்டு இதெல்லாம் ஓவருங்க. நிஜமாக சொல்கிறேன், இன்றைக்கி மகாநதி இப்போ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோட சீரியல் பார்க்கணுன்ட்டு நேற்றுக்கு இருந்து ப்ரோமோ பார்த்தப்ப இருந்து அவ்வளோ சந்தோஷமாக நான் வந்து இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி நடக்கும். இன்றைக்கி முடிச்சுட்டு கூட நாளைக்கு கூட இதை போட்டிருக்கலாம். சரி, கஷ்டமாக இருக்குங்க. விஜய்க்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது, அவ்வளோ சந்தோஷமாக உள்ள அந்த பையனை கையில் இருக்கிறத வெடுக்குன்னு பிடுங்கி எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. இப்போ தாத்தா பாட்டியும் அவங்களால ஒன்றும் பேச முடியல. விஜய்க்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லையே. காவேரி அந்த இடத்துல சப்போர்ட்டாக நிற்க முடியலையே. உண்மையாக எல்லாத்தையும் சமாளிக்கிறத கெட்டிக்காரந்தேன் நம்மளோட விஜய். அப்பப்பப்பப்பா ஒரு அதாவது அவ்வளோ பாசத்தோட, அவ்வளோ ஒரு அன்போட. இப்போ சீரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சாரதா வந்து திருப்பி விட்டுருவாங்க, தூக்கிட்டு விஜய் வீட்டுக்கு தான் போயிடுவார் அப்படின்னு தோணுது. போயிட்டு பயங்கரமாக பிரச்சனை தான் நடக்க போகுது. அப்போ பிரச்சனை பண்ண மாட்டார், விடுங்க தாத்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஆயிரும். சீரெல்லாம் அவங்க சீரு வேணாம் கீறு வேணாம் ஒன்றுன்ட்டு அப்படின்ட்டு புறத்தையும் தூக்கிட்டு போய் விஜய் வீட்டில் வச்சுட்டு அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க போகிறாரு நம்மளோட விஜய். அப்படி தான் எனக்கு தோணுது. அப்புறம் மாமா மாமிக்கிட்ட வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆமா மாமி என் பொண்டாட்டி இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மாமா மாமி விஜய்க்கு காவேரி விஜய் சேர்த்து வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. காவேரி தாலி வச்சு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? பாருங்களேன், நான் யோசித்தது கரெக்டு தாங்க. அவங்க வந்து விஜயை நினச்சி தான் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அம்மா ஏதோ இதில் பெரிய பிரச்சனை பண்ணி விட்டாங்க. சீரை திருப்பி அனுப்பிய சாரதா, அதுதான் விஷயம். விஜய் கொண்டு வந்த சீரை திருப்பி அனுப்பிய சாரதா மோசமாக பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இந்த இடத்துல தாத்தா பாட்டியும் ஒன்றும் பண்ண முடியாது, குமரனோட அம்மாவும் ஒன்றும் பண்ண முடியாது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க மக்களே, கருத்துக்களை சொல்லுங்கள் சரிங்களா?